இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தோம்? வீக்லி சார்ட்டு. வீக்லியில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த கேப்பை உடச்சி மேலே போகணும், அப்போ தான் மேலே போவோம். ரிட்டர்ன் ஆகுது. இந்த இதை வின் பண்ணிடக்கூடாது. இந்த வின் பண்ணிட்டா நல்லா கீழே வந்துடும். அப்புறம் இந்த இதுதான் ஒரு ஸ்டாப் பண்ணுற இடம் இங்கே வந்துடும். ஒரு விக்கி வந்துட்டாலே முக்கால்வாசி தூரம், சில டைமில் முக்கால்வாசி தூரம் வந்துட்டு திரும்ப தான் மேலே போகும். நாளைக்கு பை ஆச்சுன்னா அப்போ அப்படியே ட்ரெண்டு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வீக்லி சார்ட்டு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கணும். டெய்லியில் பார்த்தா அது ஒரு டபுள் டாப்பாக மாதிரி இறங்குது. இது இறங்கிச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஒரு பையிங் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து ஒரு விக்கெட் அடிச்சுட்டு வேணால் திரும்ப கடைசி கேண்டில் வின் பண்ணணும், அப்போ தான் மேலே போகும். ஆனால் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணும்போது இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். இதை ஃபில்லப் பண்ணிட்டோன்னா சில டைமில் இந்த கேப்பில் வரும். இதில் இருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் லைட்டாக வந்துட்டு அப்புறம் திரும்பும். இப்படியே இறங்கிச்சுன்னா அந்த டார்கெட் வந்துடும். இங்கே அப்படியே தான் திரும்பணும். அதை இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மேலே நல்லா விக்கி போட்டு தான் திரும்புது, ரிஜெக்ட் போட்டு தான் திரும்பும். அந்த விக்கிக்கு எப்படியும் கொஞ்சம் கீழே தான் வரும். நாளைக்கு இப்படி ஒரு கேண்டில் போட்டு பையிங் ப்ரெஷர் வந்து ரிஜெக்ட் ஆகினாலும் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் இறங்கி க்ரீனில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படி வந்து இப்படி ஒரு ரிஜெக்ட் போடணும். இப்படி இறங்குனா ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். கண்டினியூவாக ரெட்டாக வந்தாலும் டக்குன்னு மேலே திரும்பிடும். ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அதை ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கீழே இறங்கல. ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டால் கூட கீழே தான் வரும். அது க்ரீனாக வரணும். 1 ஹவரில் பார்ப்போம். மார்க்கெட்டு டெய்லியில் அது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இருக்குது. கரெக்டாக அது ட்ரெண்ட் லைன்லேயே இருக்குது. அது கீழே இறங்குமா மேலே போகுமாங்கிற ஒரு டவுட்லேயே இருக்குது. ஆனால் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஆனால் எவ்வளோ தூரம் வருதுங்கிறது ஒரு நாள் பார்க்க பையிங் ப்ரெஷர் அந்த மாதிரி வருது. ஆனால் நேற்று டெய்லியில் இன்றைக்கி ஓப்பன் போட்டு தான் கீழே பிலோ க்ளோஸ் போட்டிருக்கான். ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் பண்ணி கீழே தான் இறங்கியிருக்கு. நாளைக்கு கீழே தான் இறங்கணும். நல்ல செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட். நாளைக்கு ஃபாஸ்ட்டாக கீழே தான் வரணும். ஓப்பன் தான் போடணும், இல்லை பிலோ ஓப்பன் தான் போடணும் பார்ப்போம். ஏன்னா கீழே இறங்கினது இவ்வளோ தூரம், மேலே போனது இது ஒரு பையிங் ப்ரெஷராக கூட எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரம் பையாகி தான் திரும்ப கீழே இறங்கி, அதனால் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஹவர்லேயும் இதில் திரும்புகிற மாதிரி இருக்குது. இதை பிரேக் ஆகிட்டுனா ஃபாஸ்ட்டாக கீழே வரும். இது ஒரு சப்போர்ட்டு. இந்த நேருக்கு பிலோ ஓப்பன் போட்டான்னா ஒரு ஐடியா கீழே வரும், ஃபாஸ்ட்டாக கீழே வரும். 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூமெண்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். நேற்று நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துருந்து. ஆனால் ஒரு ட்ரெண்டாக இருந்தது, நல்லா டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு. இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். நான் எப்படியும் இன்றைக்கி நல்ல ட்ரெண்டு கிடைக்கும்னு நினச்சேன். ஏன்னா முழு கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். இன்றைக்கி அது சொதப்பிச்சு. என்ட்ரி நான் ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்தேன். அந்த 5 மினிட்ல இந்த ரிட்டர்ன் ஆகி மேலே போன பிறகு 1 மினிட்டை மாற்றி வச்சு அதில் எடுத்தேன் ஒரு என்ட்ரி.
இதுதான் நான் எடுக்கிற என்டி. ஒரு இதுவும் ஒரு 10 ரிவல்சல் கேண்டில் தான். இன்வெர்டர் கேமரா வந்திருக்கு. ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு. அதுவும் இந்த இதில் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது, மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வந்தப்பறம் மேலே போயிட்டே தான் இருப்பான். இதை பிரேக் ஆகாது. இனி பிரேக் ஆகினாலும் இன்னும் இவ்வளோ தூரத்தில் நிற்கும். இன்னும் இவ்வளோ தூரத்தில் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுக்கிடும். ரொம்ப கீழே போகாது. இந்த என்ட்ரி எப்படி எடுக்கணும்னா 5 மினிட்ஸில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் எடுக்கணும். என்ட்ரி இதில் போட்டு விட்டு 5 மினிட்ஸில் எங்கே டார்கெட் இருக்குன்னு பார்க்கணும். இதில் ஒன்றும் இங்கே போய் திரும்பவும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்விங் இருக்குது. மார்க்கெட்டு உடனே அப்படியே போயிடுறது. எதுலையோட ஸ்விங் இருந்தால் அதில் போய் தான் திரும்பி வரணும். அந்த வீக்கில் ஒரு ஸ்விங் தான். இந்த இதை பிரேக் ஃபஸ்ட் டைம் போய் டச் ஆகுது. அவ்வளோ தூரம் தான் டார்கெட் வச்சு எடுத்தேன், அவ்வளோதான். அப்புறம் மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகி தொலைச்சிச்சு. நான் திரும்ப இந்த இடத்துல இருக்கிறனால இது ஒரு டார்கெட் இருக்குது. அடுத்த ஸ்டெப் போனால் இதில் போய் கூட திரும்ப ரவுண்டு கீழே தான். ஏன்னா இது செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற கேண்டில். இது இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து பையாகி மேலே போய் எந்த செல்லர் பையர் வின் பண்ண இடத்துல இருந்து மேலே போயிருக்கு. டைரெக்டாக நேராக மேலே போகக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஸ்விங்கி போய் திரும்ப கீழே வந்து திரும்ப போகணும் சப்போர்ட் எடுத்து. அப்போ தான் இந்த டார்கெட் ரீச் ஆகும். ஓப்பன் இந்த கேண்டிலில் ஏதாட்டும் செல்லிங் ப்ரெஷர் வரலன்னா கீழே இறங்க தான் செய்யும். இறங்கி திரும்ப இதில் இப்படி மேலே போச்சுன்னா வையாகி மேலே போகணும். அப்போ மேலே டார்கெட் ரீச் ஆகிரும். கீழே இறங்கிட்டுனா இந்த கேண்டிலுக்கு கீழே இறங்கிட்டுனா அப்புறம் கீழே தான் வரும். இந்த கேண்டிலுக்கு இப்போ நான் இங்கே வரையும் வந்திருக்கான். இப்படி கீழே வரையும் வரக்கூடாது. வந்தால் அப்புறம் மேலே போகாது. இந்த லைனை கீழே பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லைனை கீழே பிரேக் பண்ணாமல் அப்படியே போயிருக்கணும். இப்படி கீழே பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் மேலே போகாது. அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் போகும். அது திரும்ப அதிலேயே ஹோல்ட் ஆகி தொலைச்சிட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஹோல்ட் ஆகிட்டே இருந்து நான் அதோட விட்டேன். நான் இதில் திரும்பவும் நினச்சேன். ரெண்டாவது இதில் திரும்பினா ஒரு என்ட்ரி போடலான்னு பார்த்தேன். ஏன்னா ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர் வந்து கேண்டில் இந்த இடத்துல இருந்து திரும்ப தான் செய்யணும். அது திரும்பாமல் மேலே போயிடுச்சு. திரும்பினாலும் உடனே திரும்பாது. இப்படி கீழே வந்து இறங்கிட்டு இந்த திரும்பி இருக்கல அதே மாதிரி தான் திரும்பும். இந்த கேண்டில் மேலே போகக்கூடாது. இதிலே திரும்பி இதில் போயிட்டு திரும்ப இறங்கிருக்குன்னா அப்போ ஃபாஸ்ட்டாக இதிலேருந்து இறங்கிருக்கும். இது உள்ளே போகாமல் இதில் போய் திரும்பி இப்படி திரும்பிச்சுன்னா ரெண்டாவது டைம் வரும்போது இதில் வந்துச்சுன்னா இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு கிடச்சிருக்கு. இது உள்ளே போயிட்டாலே அது மேலே போய் இந்த டார்கெட் ரீச் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ட்ரெண்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட திரும்பலாம். இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு திரும்பலாம். ஆனால் இது இடையிலே ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பையர் செல்லர் ஓப்பன் இருக்கு. இதை வின் பண்ணணும். அங்கே ஒன்றும் வின் பண்ணல. பையிங் ப்ரெஷர் வர்றதுக்கு பார்க்குது. ஆனால் மார்க்கெட்டு போக முடியல. மார்க்கெட்டு இப்போ எந்த இடத்துல நான் இதில் பையிங் ப்ரெஷர் வருதுன்னா கீழே அதை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கீழே இறங்கிட்டுனா திரும்ப மேலே போகாது. இனி மேலே போகணுன்னா இதில் இந்த இது டார்கெட் வரையும் போகும். அப்புறம் உங்களுக்கு கீழே இறங்கி இந்த இடத்துல ஒரு வந்து இதில் வந்து பை ஆகணும். அப்போ தான் ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டாக கிடைக்கும். இதுலேருந்து திரும்ப பையாகி மேலே போகணும். அது வந்து இங்கேருந்து இறங்குறது இந்த இதை கீழே பிரேக் பண்ண இது ஒரு கடைசி டார்கெட்டு. இதை கீழே பிரேக் பண்ணால் அப்புறம் கீழே மேலே போகாது. இப்படி கீழே போயிட்டுனா அப்புறம் மேலே போகாது. அது இந்த மாதிரி மூமெண்ட்டாக நடக்கக்கூடாது. இப்படி இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வருது. இந்த லோவை நான் அதை திரும்ப போடணும். மார்க்கெட்டு அப்படி லோவை பிரேக் பண்ணி கீழே ஆஃபீஸ்
இது இந்த கேண்டில் மேலே போகுது, இதுலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து போகுது, திரும்ப கீழே இறங்கும்போது இதுலேயே பை ஆகணும், இதுலேயே பை ஆகும். இந்த ரெட்டுக்கு அடுத்தது இதில் ஒரு க்ரீன் வந்திருக்கணும், அப்போ கொஞ்சம் ட்ரெண்டு மேலே போகும், அப்போ இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோம். இந்த இதாகுது, திரும்ப இதில் இந்த இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு, திரும்ப இதில் ஒரு சப்போர்ட் எடுக்குது, திரும்ப உள்ளே போகுது, திரும்ப கீழே இறங்குது, திரும்ப அந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இருக்கலாம் அந்த கேண்டில் கீழே பிரேக் பண்ணி வந்துருச்சு, திரும்ப மேலே போனாலும் போகாது. மார்க்கெட்டு இங்கே லோ பிரேக் பண்ணினா திரும்ப போகாது, திரும்ப எப்படி போகணுன்னா அதை இப்போ பிரேக் பண்ணி உள்ளே போகும்போது திரும்ப இந்த கேண்டில் இங்கே வரை வரணும். இதிலேருந்து வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போச்சுன்னா அப்போ ஃபாஸ்ட்டாக போகும். அந்த பையிங் ப்ரெஷர் ஹையாகவே இருக்கணும். திரும்ப கீழே வருது, இந்த கேண்டில் இருக்குது, இது கடைசி கேண்டில், அடுத்தது லோ வைக்கிறது, கீழே பிரேக் பண்ணி கீழே கொண்டு வச்சுட்டு இப்படி இதை பிரேக் பண்ணி கீழே கொண்டு வைக்கிறது. இது இனி மேலே போனாலும் இந்த டார்கெட் ரீச் ஆகலை, எவ்வளோ தூரம் போகணும் போகலை, அப்புறம் கீழே தான் போவோம். இந்த விக்கிக்கு திரும்பியிருக்கு, இந்த விக்கிலன்னா அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்கோம். அதில் 2 விக்கு இருக்குது, அதனால் அதில் திரும்பி கீழே வந்துச்சு. இப்படி கீழே போகிறது வந்து ஒரு கரெக்டான ட்ரேடாக இருக்காது. இப்போ கீழே போகிற மாதிரி எப்படி எடுக்கணும்னா இந்த டார்கெட் ரீச் ஆகிருக்கணும், இந்த டார்கெட் போய் ரீச் ஆகி அப்புறம் கீழே இறங்கணும். மேலே போய் ஒரு டார்கெட்டு ரீச் ஆகி அதில் மேலே ஒரு ரிஜெக்ட் கேண்டில் போட்டு அப்புறம் கீழே இறங்கிச்சுன்னா அப்போ அது பாஸ்ட்டாக இறங்கும், அப்போ தான் ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி லோவாக பிரேக் என்ன பாருங்கள், இதில் இருந்து லோவாக பிரேக் பண்ணி வந்து இங்கே வரையும் லோவாக பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. பட் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ லோவாக பிரேக் பண்ணியிருக்கா இதில் ஒன்றுக்கு எடுக்கக்கூடாது, மேலே போயிடும் அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது. ஒன்று இந்த இடத்துல திரும்ப, இல்லைனா மேலே அந்த இதில் திரும்ப, இல்லைனா இந்த இதிலேயே திரும்பிகிட்டு இருக்கும். திரும்பி வந்து கீழே தான் லோவாக பிரேக் பண்ணுது. இனி இந்த மாதிரி வந்து இதில் பிரேக் பண்ணி மேலே போனால் தான் இதில் ஒரு வந்து இதில் இருந்து பை பண்ணி மேலே போனால் தான் பாஸ்ட்டாக மேலே போகும். இதில் எப்படி பண்ணோன்னா டார்கெட்டை கேட்ச் பண்ண முடியும். இப்போ இதில் இந்த இடத்துல பை ஆகுதுன்னா இந்த டார்கெட்டை இவ்வளோ தூரம் போட்டு அவ்வளோ தூரம் பாயிண்ட் வச்சு உடனே கேட்ச் பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ் பண்ணாயிடும். சின்ன சின்ன மூமெண்ட்டு அப்படி தான் கேட்ச் பண்ணணும். இப்போ ஒரு பையர் வந்திருக்கான், செல்லர் வந்திருக்கான், அப்புறம் ஸ்பின்னிங் டாப்பு, இதில் 1 மினிட் மாற்றி வச்சா தெரிஞ்சிருக்கும். ஒரு சார்ட்டு மேலே 5 மினிட்டில் வைக்கணும், கீழே ஒரு சார்ட்டு 1 மினிட்டில் ஓடணும். அங்கே 5 மினிட்டில் இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் இதில் எடுக்கணும். அப்புறம் மேலே பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து இந்த கேண்டில்லாம் எடுத்து இதில் டார்கெட் போட்டு விட்டால் இந்த இதில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸ்பின்னிங் டாப் போட்டு திரும்ப தான் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடும். இது திரும்பும்போது இந்த டார்கெட் வரை வைக்கணும். திரும்பி இறங்கி மார்க்கெட் வரும்போது, ஏன்னா அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு, திரும்ப ஒரு பையிங் ப்ரெஷரு, திரும்ப ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷரு, க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த விற்க பிரேக் பண்ணுறான். ஆனால் இதை பிரேக் பண்ணி மேலே போகலை, அப்படியே அதுக்குள்ளேயே நடக்கும். அப்புறம் கீழே இறங்கும்போது இதில் தான் இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சு பிடிக்கும். இதில் 1 மினிட்டை மாற்றி வச்சா இதில் திரும்பி இறங்குறது உங்களுக்கு ஓரளவு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த கேண்டில் வந்த பிறகு தான் இது 1 மினிட்டில் பார்த்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஒரு டார்கெட் வச்சிடணும். ஸ்டாப் லாஸ் வைக்கிறோட டார்கெட் வச்சு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்டை கேட்ச் பண்ண முடியும். இது அதிலே இருக்கணும், சிஸ்டமும் இருக்கணும், அதிலே இருந்து பார்க்கணும். நம்மளும் கடை வேலை இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் கேட்ச் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. இதாட்ட பெரிய மூமெண்ட்டாக இருந்தால் எடுக்கலாம், இல்லைனா அதோட விட்டு போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரேட் எடுங்க. நிறைய எடுக்குன்னு நினச்சா அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. இதாட்டம் நம்மளுக்கு ஏற்ற ட்ரேடு ஒரே ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு எடுத்துகிட்டு அதோட நிப்பாட்டுங்க, சக்ஸஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்காது, நம்மகிட்ட வந்து எப்படியாட்டம் ஏமாற்றி அப்பிட்டு போயிடும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.